இந்த ஸ்மார்ட் ஆப்ல எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்தியன் பேங்க்கு இருக்கக்கூடிய ஒரு நெட் பேங்கிங் ஆப் தான் இந்த இண்ட் ஸ்மார்ட் ஆப். ஸோ இந்தியன் பேங்க்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து இண்ட் ஓஎஸ்எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நெட் பேங்கிங் ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்பும் இப்போ ரன்னிங்ல தான் இருக்குது. இப்போ வந்து இண்ட் ஸ்மார்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் பேங்க் தரப்புல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறோம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன் ஸ்மார்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்துடும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ண சொல்லுவாங்க. அக்ரின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்விஃப்ட் நம்பர் பொறுத்தளவுக்கு உங்களோட பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணி கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்கான மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் நம்பரை கூட நீங்கள் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். எது வேணாலுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் எஸ்எம்எஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சென்ட் எஸ்எம்எஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டெபிட் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் எம்பிஎன். ஸோ இது மூணுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஆதார் கார்டு இருந்து பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். இதே எம்பின்னு வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து இந்தியன் பேங்க்கில் இண்ட் ஓஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, நெட் பேங்கிங் ஆப்பு. ஸோ அந்த ஆப்பில் என்ன எம்பின் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எம்பின் நீங்கள் போட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். அந்த ஆல்ரெடி அந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எம்பின் போட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு இல்லை டெபிட் கார்டு வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். உங்ககிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்புக்கான எம்பிஎன் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எம்பிஎன் வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த எம்பிஎன் பார்த்தீங்கன்னா வந்து 6 டிஜிட் வந்து இருக்கணும். அதனால் 6 டிஜிட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் வந்து சீக்வன்ஸாக கண்டினியூவாக அந்த மாதிரிலாம் இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து செட் ஆகுது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 டிஜிட் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் எம்பிஎன்ல என்ன பின் என்ட்ரு பண்ணீங்களோ அதே திருப்பி இதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. அதனால டிஃப்ரெண்ட்டான பின் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஓகே வந்து கேட்கும். ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்யூரிட்டி கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி கொஷின்லாம் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த ஆன்சரை நீங்கள் அதில் வந்து கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்படி இல்லைனா வந்து லாகின் வித் எம்பிஎன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த எம்பிஎன் போட்டிங்களா அந்த 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்து போய்க்கலாம். அப்படி இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நீங்கள் எந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன் ஸ்மார்ட் ஆப்பில் எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.